ஹாய், என்னடா பார்க்க சட்டி கருப்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னதுன்னு தானே பார்க்குறீங்க? இது ஒன்றுமே இல்லைங்க. வீட்டில் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாலோ இல்லை மழை டைம்லேயோ இது ஈஸின்னு ஸ்நாக்காக செய்யலாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கா உங்கள்கிட்ட தோசை மாவு இருக்கா? தோசை மாவு இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை மாவில் கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சோண்டு கலந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் உள்ளே போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே அந்த கொஞ்சோண்டு எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி அந்த மாவு ஊற்றுனீங்கன்னா அப்படி புசுன்னு நல்லா செம்மையாக கிறிஸ்பியாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு நாள் செஞ்சு கொடுங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. அதுவும் ஈவினிங் டைமில் அந்த டீயோட சூடான டீயோட கம்மன்னு இந்த வடையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்போங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செலவே இல்லைங்க. வீட்டில் இருக்க 3 பொருள் தாங்க. வீட்டில் இருக்க மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சு இதை ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.